அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. பாருங்க மக்களே, கரும்பு ஜூஸ்ல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் என்ன நன்மைகள் இருக்கு, அதனுடைய பெனிஃபிட்ஸ் பத்தி ஃபுல்லா சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கரும்பு ஜூஸனுடைய நன்மைகள் பற்றி வீடியோ எடுக்க போகிறோம். தம்பி வாங்கப்பா, கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க. கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. வாங்க வாங்க வாங்க. வியாபாரிகிட்ட கேட்டு பார்க்கலாம், பர்மிஷன் கொடுத்தா வீடியோ எடுப்போம், இல்லைன்னா கிடையாது. அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் தம்பி. நான் ஒரு யூடியூபர்ண்ணா. இந்த கரும்பு ஜூஸ் பற்றி ஒரு நன்மைகள் பற்றி வீடியோ எடுக்கணும். பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா இதோட நன்மைகள் பற்றி நான் சொல்லிவிடுவேன் ஃபுல்லாக. அட நீங்கள் ஒருத்தரப்பா யூடியூபர் அது இதுன்ட்டு கிளம்பு, காத்து வரட்டும். வியாபார நேரத்தில் வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அண்ணா கரும்பு ஜூஸ்ல என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு எடுத்து சொல்ல போறேன்னா, பரவாயில்ல சொல்லுப்பா, எப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். அண்ணா கரும்பு ஜூஸ்ல பார்த்தீங்கன்னா பொட்டாசியம், கால்சியம், அயன் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற கனிம சத்து வந்து நிறைய இருக்குண்ணே. ஆனால் இதனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்குண்ணே. என்ன தம்பி சொல்றீங்க? கரும்பு ஜூஸ்ல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கா? 10 வருஷத்துக்கு மேலே நான் கடை வச்சுன்னுக்கிறேன். இது வரைக்கும் இதில் நன்மைகள் இருக்குன்னு தெரியாது. ஏதோ ஜூஸ் போட்டு வரவங்களுக்கு ஜூஸ் போட்டு கொடுத்துட்டுருக்கேன். நன்மைகள் இருக்குன்னு சொல்கிறேன். பரவாயில்ல சொல்லுப்பா, எப்படின்னு நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். ஆனால் கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா வாய் துர்நாற்றம் சுத்தமாக வராதுண்ணே. என்னது கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா வாய் துர்நாற்றம் நீங்கம்மா? சில பேருக்கு ஈரில் ரத்தம் வரும். இது எதனாலன்னா பற்சிதவுன்ற நோயினால் தானே. இது தொடர்ந்து கரும்பு ஜூஸ் வந்து சாப்பிட்டு வந்தோம்னாக்கா இந்த பற்சித நோயிலேருந்து சுத்தமாக குணமாகலைங்க. சின்ன வயசில் இவ்வளோ தெரிஞ்சு வச்சுன்னுக்கிறீங்க. 10 வருஷமாக கடை வச்சுன்னுக்கிறேன், ஒன்றுமே தெரியல எனக்கு. ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை பலுவனால மன அழுத்தம் இருக்குண்ணே. இந்த மன அழுத்தத்துலேருந்து விடுபடலாம். தொடர்ந்து கரும்பு ஜூஸ் ஆடும்போது மன அழுத்தம் குறையண்ணே. மன அழுத்தம் நீங்கன்ற நினைப்போ சொல்கிறியாப்பா தம்பி. ஆனால் இதில் இயற்கையாகவே சுகர் அதிகமாக இருக்குண்ணே. அதனால் பார்த்தீங்கன்னா உடலுக்கு அதிகமான எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு பானம்ண்ணே. ஆனால் கரும்பு ஜூஸில் பார்த்தீங்கன்னா அல்கின்ற ஒரு அமிலம் இருக்குண்ணே. அதாவது காரத்தன்மை அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் குடல் புண்ணு, அஜீரண கோளாறு, அசிடிட்டி பிரச்சனை வந்து சுத்தமாக குணப்படுத்தினேன். கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுனால ஜீரண கோளாறு, அசிடிட்டி, குடல் புண் 3மே குணமாகுன்னு சொல்கிறேன் தம்பி. பெரிய ஆளுப்பா நீ. ஆனால் கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட வேதியம் குணமாகுனேன். அதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஹைட்ராலிக் ஆசிட், லைக்காலிக் ஆசிட் என்ற அமிலம் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம தோல் சம்மந்தப்பட்ட வேதியம் குணமாகும். சருமம் பளபளக்கும், எப்பவுமே இளமையாக இருக்கலாம். கரும்பு ஜூஸ் சாப்பிட்டா சருமம் பளபளக்குமா? இதனால நீ தெரியாது தம்பி. கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுனால ஏகப்பட்ட நன்மை இருக்குண்ணே. அதில் 10 மட்டும் சொல்கிறேன் பாருங்க. கல்லீரலை பாதுகாக்கும், தொண்டை புண் குணமாகும், உடல் எடையை குறைக்கக்கூடியது, வாய் துர்நாற்றம் இருக்காது, சிறுநீர் தொற்றிலிருந்து காப்பாற்றிக்கலான்னு. கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா உடம்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும். செரிமான கோளாறுலேருந்து விடுபடலாம். பற்கள் இருக்குங்களா, இந்த பற்களுக்கு நல்ல பலத்தை கொடுக்கணும். அதனால் இந்த கரும்பு ஜூஸை வந்து வீடியோ எடுத்துக்கிறேன்னா வீடியோ எடுத்து நாங்கள் அப்லோட் பண்ணுறோம். இதனால் நிறைய பேர் பயன்பெறுவாங்க, வியாபாரமும் நல்ல பெருக்கும். கரும்பு ஜூஸ் சாப்பிட்றதுனால பல நோய்களை குணப்படுத்துன்னு சொல்லியிருக்கேன் தம்பி. ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. தாராளமாக வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணு. எங்களையும் கொஞ்சம் காமிப்போமா வீடியோவில். நாங்களும் சேனல் நிறைய பேருக்கு தெரியட்டோம், நம்ம கடையும் தெரியட்டோம், 4 பேர் பயன்பெறட்டும். ரொம்ப சந்தோஷம் தம்பி. வாங்க தம்பி, வந்து வீடியோ எடுங்க. சேர்த்துக்கலாம். என்ன தம்பி, கரும்பு ஜூஸ் போட்டது வீடியோ எடுத்தீங்களா? தெளிவாக எடுத்தீங்களா? இந்த கரும்பு ஜூஸ் சாப்பிடுங்க. 4 பேருக்கு எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. கரும்பு ஜூஸ் சூப்பர்ண்ணே. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இதில் வந்து இயற்கையாகவே சர்க்கரை வந்து அதிகமாக இருக்குது. அதனால் சூப்பராக இருக்குண்ணே. சர்க்கரை போடாமலே இனிப்பாக இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குண்ணே. வேறு லெவல்ண்ணா. ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொடுத்தீங்க, அதுவும் லெமன் சேர்த்து கொடுத்தீங்க பாருங்கள், சூப்பர்ண்ணே. இதில் இஞ்சி வர சேர்த்துருக்கீங்க. ஐயோ அப்பாப்பா, வெயிலுக்கு இதமாக அப்படியே சூப்பரான ஜூஸ்ண்ணே. ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. ஐஸ் கட்டி போட்டும் தராரு, ஐஸ் கட்டி போடாமல் தராரு. அதில் இஞ்சி லெமன் சேர்த்து தராரு பாருங்கள், அல்டிமேட், வேறு லெவல் டேஸ்ட்டு. என்னுடைய மாமா கடை தாங்க இது. பாருங்கள் மக்களே, கரும்பு ஜூஸ் ஃப்ரெஷ்ஷாக போட்டு தராருங்க. ஐஸ் கட்டியும் போடாமல் தராரு, ஐஸ் கட்டியும் போட்டும் தராரு. அது கூட லெமன் இஞ்சி சேர்த்து தராரு பாருங்கள், வேறு லெவலுங்க. அரக்கோணம் டு சோளிங்கர் போகிற வழியில் நேதாஜி நகர் கடை இருக்குங்க, நேதாஜி நகர் பகுதி இருக்குது. வேறு லெவலுக்கு போட்டு தராரு. மாமா நம்மளுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி மாமா. உங்கள் பேர் சொல்லிவிடுங்க. பேர் கோபி. இந்த கடை வந்து எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? 12 வருஷமாக வச்சுருக்கீங்க. ஒரே இடத்துல 12 வருஷமாக வச்சுருக்காருங்க. அல்டிமேட்டாக போட்டு தராரு. ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜூஸு. வந்து வாங்கி சாப்பிடுங்க.
அரக்கோணம் பகுதியில் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. பாருங்கள் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.